ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லி தோசைன்னு இல்லாமல் ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இதில் நம்ம நிறைய காய்கள் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. சைடிஷ் கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ண ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு பொடியை நறுக்கினது, 1 டீஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் சாஃப்டாகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணினது, 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கேரட் தோல் சீவி கட் பண்ணினது, 1 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணினது, ஒரு சின்ன துண்டு சொரக்காயை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். நீங்கள் இந்த காய் தான் சேர்க்கணுங்கிறது இல்லை, இது கூட இன்னும் முட்டைகோஸ், காலிஃப்ளவர், பீன்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு திரும்பவும் 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும். ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. அந்த காய் எல்லாமே நல்லா தண்ணி விட்டு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்குன்னு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே வைங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை. எந்த கப்பில் 1 கப் கோதுமை ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணிங்கிறது சரியாக இருக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. நம்ம சேர்த்த காய் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகினதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கையளவுக்கு முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முந்திரி பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும். நல்லா வறுபட்டதும் இதை அப்படியே கிச்சடியில் சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக பொடியை நறுக்கின புதினா சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. கூடவே பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே பர்ஃபெக்டான கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.